கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் இன்று உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நமக்கு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்று கருங்கல் இயேசு நம்மோடு சபையில் வைத்து கையெழுத்து வேதாகமம் எழுதும் சாதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சபையிலே உள்ள மக்கள் அனைவரும் வந்து இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பயிற்சி பெற்றுக்கொண்டு இப்பொழுது ஒரிஜினல் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். வேதாகமத்தின் அத்தனை பக்கங்களையும் எழுதி முடிக்க வேண்டும். அதாவது 732 தாள்களையும் எழுதி முடிக்க வேண்டும். முழு வேதாகமத்தை கையினால் எழுதி முடிக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய வாஞ்சையோடு இப்பொழுது வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். இதோ அந்த காட்சிகளை பாருங்கள். இங்கே கருங்கல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கருங்கல் இயேசு நம்மோடு சபையில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற வேதாகம நண்பரின் கையெழுத்து வேதாகம சாதனை. இதோ பாருங்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த சபையின் மக்கள் அனைவரும் அமர்ந்து எழுதும் கண்கொள்ளா காட்சி இது. ஆண்டவருடைய வார்த்தையை எழுதுகின்ற அற்புதமான பாக்கியம். ஒவ்வொரு திருச்சபையிலும் வேதாகமத்தை எழுத வைக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை செயல்படுத்தி வருகின்றோம். எங்கெல்லாம் 200 நபர்கள் ஒன்று சேர்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு புதிய ஏற்பாட்டை எழுதி கொடுக்கின்றோம். 732 நபர்கள் ஒன்று சேர்ந்தால் 2 மணி நேரத்தில் முழு வேதாகமத்தையும் எழுதி கொடுக்கிறோம். இதோ இந்த சபையிலே அங்கும் இங்குமாக மக்கள் அலைகடலென புரண்டு வந்ததால், அதிகமான மக்கள் வந்ததால் இங்கும் அங்குமாக அமர்ந்து இப்பொழுது வேதாகமத்தை எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது கருங்கல் இயேசு நம்மோடு சபை, கன்னியாகுமரி மாவட்டம். சபை மக்கள் எழுதி கொண்டிருக்கும் காட்சி இது. இதோ மக்கள் அழகாக வரிசையாக அமர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேத பகுதியை அவர்கள் கருத்தாக எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். பாப்பா, உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? எங்க நீங்க எப்படி எழுதிட்டு இருக்கிறீங்க பாப்போம்? ஆகா, சூப்பர், அழகா எழுதுறீங்க. வெரி குட். 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பாப்பா, பேர் என்ன சொன்னீங்க? ஆஸ்லின் ஷிஃப்ரா. சிவோரால். ஓகே. 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பாப்பா எழுதி கொண்டிருக்கிறாள். பாருங்கள், பெரியவர்கள் எல்லாரும் வாலிபர்கள் என எழுதி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே 2ஆம் வகுப்பு படிக்கிற பாப்பாவும் இதிலே பங்கு பெற்றிருப்பது மிக்க மகிழ்ச்சி. இங்கே அழகாக வந்து குடும்பமாக அழகாக வந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். அம்மா, எப்படி எழுதுறீங்க? நல்லா எழுதுறீங்களா? சரி, எழுதுங்க. இந்த உங்களுக்காக இந்த திருச்சபையின் காட்சிகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். திருச்சபையின் வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் என அனைவரும் எழுதுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. இது இயேசு நம்மோடு சபையில் வைத்துக்கொண்டு கருங்கல் இயேசு நம்மோடு திருச்சபையில் நடைபெற்று கொண்டிருக்கும் கையெழுத்து
வேதாகம சாதனையை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்பா உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? 5th படிக்கிறீங்க. வெரி குட். அழகாக எழுதுறீங்க தானே? சூப்பர். எழுதுங்க. இங்கே இது வேதாகம நண்பனின் கையெழுத்து வேதாகம சாதனை. திருச்சபைகள் தோறும் ஆண்டவருடைய வார்த்தையை எழுத வைக்க வேண்டும் என்கிற தரிசனத்தை செயல்படுத்தி வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த நாள் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இங்கே கருங்கல் இயேசு நம்மோடு சபையில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற கையெழுத்து வேதாகம சாதனையில் பங்கு பெற்று கொண்டிருப்பவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாலிபர்கள் நன்றாக அமர்ந்து உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வழி வெளிக்குதான். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள கருங்கல் இயேசு நம்மோடு சபையில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேதாகம நண்பனின் கையெழுத்து வேதாகம சாதனை. அந்தந்த சபை மக்களை கொண்டு அந்தந்த சபைக்காக உருவாக்கப்படும் கையெழுத்து வேதாகமம். இங்கே 2 சிறுவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என பார்ப்போம். தம்பி உங்கள் பேர் என்ன? ஜியோனல். என்ன படிக்கிறீங்க? எந்த வகுப்பு படிக்கிறீங்க? தேர்டு படிக்கிறீங்களா? உங்கள் பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? 5th படிக்கிறீங்க. வெரி குட். அழகாக எழுதி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகள். கையெழுத்து வேதாகம சாதனையில் அனைத்து வயதினரும் பங்கு பெற்றுக் கொண்டிருப்பது மிக சிறப்புக்குரிய காட்சியாகும். ஆண்டவருடைய வார்த்தை எழுத வேண்டும் என்று ஆர்வத்துடனும் விறுவிறுப்புடனும் வந்து இங்கே பார்த்து வேதாகமத்தை பார்த்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற வேதாகம பிரதியை பார்த்து தங்கள் கையெழுத்தால் அழகாக அழகுற எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பா பேர் என்ன? இனியா? ஜெனி. என்ன படிக்கிறீங்க? 2nd ஸ்டாண்டர்ட். அழகாக எழுதுறீங்களா? சூப்பராக எழுதுறீங்க. வெரி குட். 2ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகள் கூட வந்து இங்கே இந்த சபையில் அதிகமாக உற்சாகத்தோடு எழுதுவதை நாம் காண முடியும். இந்த காட்சியை கண்டு கொண்டிருக்கின்ற திருச்சபை மக்கள், நீங்கள் உங்கள் சபையில் எந்த வயதினரும் பரவாயில்லை, அவர்கள் எழுதுவதற்கு ஆர்வம் வேண்டும். எனவே அவர்கள் வந்து எழுதலாம். பாப்பா உங்கள் பேர் என்ன? ஜெனிசா. என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. வெரி குட். இந்த எழுதி அழகாக எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். சின்ன சின்ன சிறுவர்கள் கூட தாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எழுத வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு வந்து எழுதி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இங்கே ஐயாமார் சபையின் தூண்கள் அவர்கள்
அழகாக எழுதி மூப்பர்கள் அழகாக எழுதி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த சபையினுடைய மற்ற மக்கள் கூட்டம் அங்கே பாருங்கள், அநேக சிறுவர்களும் வாலிபர்களும் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கும் இந்த அரிய காட்சி. இது அற்புதமான இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் எல்லாரும் இணைந்து எழுத வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை எழுத வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு வந்து அமர்ந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வேதாகம பிரதி எழுதி கொண்டிருக்கிறார்கள். வேதாகம நண்பன் சார்பாக ஒவ்வொருவருக்கும் ஒரு வேத பகுதி, ஒரு லேமினேஷன் சீட்டு கொடுக்கப்படும். அதாவது ஒரு வேதாகமத்தை அந்தந்த தாட்களை நாம் பிரதி எடுத்து வைத்திருக்கின்றோம், லேமினேட் செய்து வைத்திருக்கிறோம். அந்த லேமினேஷன் பிரதி அவர்களுக்கு கொடுக்கப்படும். வேதாகமத்தை அதை பார்த்து அதன் வரிகள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே அப்படியே எழுத வேண்டும். எழுதுகின்ற காட்சியைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அம்மாட்ட ஒரு பேட்டி எடுப்போம். அம்மாவுக்கு என்ன வயதாகிறது இப்பொழுது? 73 வயதாகிறது. அம்மாவும் அழகாக வந்து அழகாக தன்னுடைய கரங்களால் அழகழகாக எழுதியிருக்கிறார்கள், சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல தருணத்தை இந்த திருச்சபை இன்று கொண்டாடி மகிழ்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் சபையிலும் இதுபோன்று கையெழுத்து வேதாகம சாதனை நடைபெற வேண்டுமானால் நீங்கள் வேதாகம நண்பன் ஊழியத்தை தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பகுதிக்கு வந்து உங்கள் இடத்திற்கே வந்து வேதாகமத்தை எழுதுகிறோம். அங்கே பால்கரியில் நீங்கள் பார்ப்பதும் அவர்களும் அங்கே எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இங்கே முழு வேதாகமத்தையும் 732 தாள்களையும் எழுதி முடிக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் திரண்டு வந்திருக்கிறார்கள். வந்து அவர்கள் மிக உற்சாகமாக மன மகிழ்ச்சியோடு வேதாகமத்தை எழுதி கொண்டிருக்கும் இந்த காட்சியை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள கருங்கல் இயேசு நம்மோடு திருச்சபையில் நடைபெற்று கொண்டிருக்கிற கையெழுத்து வேதாகம சாதனை. 2 மணி நேரத்தில் வேதாகமத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்று சொல்லி 732 பேர் ஒரு இடத்தில் அமர்ந்தால் 2 மணி நேரத்தில் முழு வேதாகமத்தை நாம் எழுதி முடிக்க முடியும். 200 நபர்கள் ஒரு இடத்தில் அமர்ந்தால் 2 மணி நேரத்தில் புதிய ஏற்பாட்டை எழுதி முடிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட இந்த அரிய தருணத்தை கொண்டாடி மகிழ்கிறார்கள் இந்த திருச்சபையினர். இயேசு நம்மோடு திருச்சபை கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் அமைந்துள்ள இந்த சபை மக்கள் இன்று வேதாகம திருவிழா, கையெழுத்து வேதாகம சாதனை, திருவசனம் எழுதும் திருவிழா, வசன பண்டிகையை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த அற்புத தருணம் இது. ஆவின் பால் குடித்தாலும் ஆரோக்கிய பால் குடித்தாலும் கிடைக்காத சக்தி தரும் களங்கமில்லா ஞானப்பால். அது என்ன? திருவசனம். எனவே திருவசனத்தில் ஒரு கொண்டாட்டம். இது வேதாகம நண்பன் ஊழியம். தொடர்ந்து இன்னொரு நேரலையில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். God bless you. பார்ப்போம். உங்கள் சபையிலே இப்படி வந்து இதை போன்று வேதாகமத்தை எழுதுவதற்கு நாங்கள் ஆவலுள்ளவர்களாக இருக்கின்றோம். எனவே நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். வேதாகம நண்பன் எங்களுடைய தொலைபேசி எண் 9841200603 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். சர்ச் பைபிள் என்று நீங்கள் ஒரு மெசேஜ் போடுங்கள். உங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் பகுதிக்கு வந்து உங்களுக்காக ஒரு வேதாகமத்தை எழுதி தருவதற்கு, உங்கள் மக்களை வைத்து வேதாகமத்தை எழுதி தருவதற்கு நாங்கள் ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே தொடர்பு கொள்ளுங்கள். 9841200603 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் நேரில் சந்திப்போம். உங்கள் சபையின் வேதாகம பண்டிகையை கொண்டாடுவதற்கு நான் மிகுந்த ஆவல் உள்ளவர்களாக உங்களோடு இணைந்து செயல்படுவதற்கு ஆவல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவருடைய வசனத்தை எழுதுவோம். மிகப்பெரிய ஒரு அறுவடையை நாம் காண்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ்.